மேம் எஸ்மா. பேஷண்ட் பேர் சண்முகம் மேம். தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வயசு 43 ஆகுதுங்க மேம். சரி. அவருக்கு இந்த ஒரு 6 மாதம் பக்கமாகவே லெஃப்ட் சைடில் காதில் மைல்டாக சவுண்டு கேட்குதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். ஓகே. இப்போ இந்த 1 மாதம் பக்கமாகவே ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, காதில் சவுண்டு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கன்சல்ட் பண்ணதில் அது எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க மேம். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க மேம், யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக போகுது, நுரைச்சி போகுதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க மேம். ஓகே. அது நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காங்க மேம். பார்த்துட்டு இதில் ட்ரீட்மெண்ட் இருக்குதான்னு கேட்டு கால் பண்ணியிருக்கிறாருங்க மேம். கண்டிப்பாக சொல்லலாமா, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? 6 மாதமாகவே இருக்குதுன்னு சொல்லி. 6 மாதமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிவியராக இருக்கிறது எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு? அதிகமாக இறைச்சல் இருக்கிறது இப்போ 1 மாதம் தான். 1 மாதமாக சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் பேர் டினைட்டிஸ்னு சொல்கிறதுங்க. இந்த கண்டிஷன் அதாவது காதில் இறைச்சல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. எல்லா சுச்சுவேஷன் எல்லா நேரங்களையும் காதில் உங்களுக்கு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு அக்குபஞ்சர் எப்படி சிகிச்சை நம்ம கொடுக்குறோம், அக்குபஞ்சரில் எப்படி சிகிச்சை கொடுக்க போகிறோம், இதுக்கும் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்துக்கும், அதாவது அந்த யூரின் சார்ந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மை. எப்படி நாங்கள் அதை சம்மந்தப்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த காது இரைச்சலுக்கும் உங்களோட சிறுநீரகங்கள் அதாவது கிட்னிஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதாங்க உண்மை. அக்குபஞ்சரில் நாங்கள் அதை அப்படி தான் அணுகிறோம். நல்லா கவனிங்க. நாங்கள் சிம்டம்ஸ், நீங்கள் வந்து சிம்டம்ஸை சொல்கிறீங்க, நாங்கள் ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை மட்டும்தான் அணுகி அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறோம். அதனால தான் அது வந்து சரி பண்ண முடியல, கண்ட்ரோலிங் மட்டுமே செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம பாடி இப்போ சண்முகம் ஐயாவுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, 6 மாதமாக இரைச்சல் சவுண்டு மெதுவாக இருந்தது, இப்போ அதிகமாகிடுது, கம்மியாக இருந்தது இப்போ ஜாஸ்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நல்லா கவனிங்க, அந்த டினைட்டிஸ் கண்டிஷன் ஜாஸ்தியானது மட்டும் இல்லாமல் பிரச்சனையோட ரூட் காஸ் ஆகிய கிட்னி அதாவது சிறுநீரகங்கள் யூரின் சம்மந்தமான பிரச்சனையும் அடிஷ்னலாக காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்கள் பாடி ஒன்றோட ஒன்று சம்மந்தம் அப்படிங்கிறத எப்படி கிளியராக உங்களுக்கே புரிய வைக்குதுன்னு பாருங்கள் சிம்டம்ஸ் வழியாக. வேறு என்னென்ன சிம்டம்ஸாக சொல்லும், அதாவது இது கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிறத வேறு என்னென்ன சிம்டம்ஸாக சொல்லும்? டைரெக்டாக யூரினில் சொல்லும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, சொட்டு சொட்டாக போகுது, முழுசாக போன மாதிரி இல்லை, மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குது. எல்டர்லி பீப்புளாக இருந்தால் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. விமன் ஃபீமேலாக இருந்தால், வயசானவங்களாக இருந்தால் ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் இருக்குது. யூரின் அடக்க முடியல, இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகுது. இதெல்லாம் உங்களோட இந்த டினைட்டிஸோட சம்மந்தப்பட்ட விஷயம். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு.